அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 1 இன்றைக்கி நடந்த கொஷின்ஸை மேக்ஸ் பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். A1 B4 C9 இது எப்படி கொடுத்துருக்குன்னா அந்த சீரீஸு A1 B வந்து ரெண்டாவது இருக்கா, அதோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. C வந்து மூணாவது லெட்ரு, அப்போது சியோட ஸ்கொயர் என்னது மூணோட ஸ்கொயரு 9. ரைட்டா? ஸோ அப்படியே அந்த வருஷம் அந்த போது ரைட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா P மற்றும் Qக்கு நடுவில் இருக்க நம்பரோட மொத்த மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போது P வந்து எத்தனாவது லெட்டர்னா 15வது லெட்ரு. அப்போ 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225. ஸோ 225. அடுத்து Q, இந்த Qவோட லெட்ரு வந்து 16வது லெட்ரு. அப்போ 16 ஸ்கொயர் என்னது? 256. ரைட்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு இதோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 256 225 ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் 481. ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின். அடுத்து என்ன கேட்டிருக்குன்னா க்யூப் கொடுத்துருக்கு, 4 க்யூபு. இந்த 4 க்யூபோட மூணுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஃபஸ்ட்டு க்யூபில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 6 ஃபேஸ் இருக்கும். ரைட்டுங்களா? 6 ஃபேஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. ரைட்டா? இப்போது இதில் என்ன இருக்குது பாருங்க, இந்த 3 க்யூப்பில் காமனாக 4 இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கலாம். 4க்கு அட்ஜசன்ட் சைடு, அதாவது அடுத்த பக்கம் 5 6, அதாவது எதிர்ப்பக்கம் வந்து நமக்கு வந்து தெரியாது. ரைட்டா? அப்போது அட்ஜசன்ட் சைடு தெரியும், அதாவது அடுத்துள்ள பக்கம். இப்போ 4க்கு அடுத்து என்ன இருக்குது? இதில் வந்து அடுத்துள்ள பக்கம் 5 6. அடுத்த டைஸில் 1 2, அடுத்த டைஸில் 1 5 இருக்குது. ரைட்டா? ஸோ நமக்கு அடுத்துள்ள பக்கம் என்னெல்லாம் இருக்குது? 1 2 5 6. 4க்கு அடுத்துள்ள பக்கம் 1 2 5 6னா அதோட எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். இதில் இல்லாத நம்பர் தான் அதோட எதிர்ப்பக்கமாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்துள்ள பக்கத்துக்கு இல்லாத நம்பர் எதிர்ப்பக்கமாக இருக்கும். ஸோ இப்போ 4க்கு எதிர்ப்பக்கம் என்னது? 3. கொஸ்டின் கேட்டிருக்கு 3க்கு எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு எதிர்ப்பக்கம் என்னது? 4. ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். மேரி வந்து தற்போதைய வயது 16. ரைட்டுங்களா? மேரியோட தற்போதைய வயது 16. அவர் பிரதரோட அவங்க வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ இது 16னா இவங்க என்ன இருக்கும்? 4 மடங்கு அதிகம். அப்போது இங்கே 4. ரைட்டா? 4 × 4 தான் 16. ஸோ 4 மடங்கு. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா மேரியோட வயது வந்து எப்போ ரெட்டை மடங்காகும், அவங்க பிரதரோட ரெட்டை மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 4ல் 8 வயசு கூட்டுங்க. 8 வயசு கூட்டினா 8 வருஷம் கழிச்சு. அப்போ இவருக்கு எத்தனை வயசாக இருக்கும்? 4 + 8 12 வயசு. மேரிக்கு 8 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வயசு இருக்கும்? 14 + 8 24. ரைட்டா? அப்போ ஓக் 12 ஈக்கு 24. ரைட்டா? அப்போது 8 வருஷம் கழிச்சு அவங்க தம்பிக்கு 12 வயசு இருக்கும்போது மேரிக்கு 24 வயசு இருக்கும். அதுதான் அவங்களோட டபுள் த ரேட்டாக இருக்கும். அவங்க தம்பியோட டபுள் வயசு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்கு? ஏபிசிடி பாருங்கள். ஏபிசிடி அந்த மாதிரி வரிசையில் சிக்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி பார்த்தா உங்களுக்கு ஜி இருக்குது. ஜிக்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி பார்த்தா என்ன இருக்கும்? ஜி HIJ விட்டு கே, அதாவது 3 லெட்டர் தள்ளி. கேக்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி பாருங்க LMN, அதுக்கடுத்து ஓ இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி அடுத்து வந்து BFJN, அதுவும் அப்படி தான் 3 லெட்ரு தள்ளி இருக்குது. ஓகேவா? பிக்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி எஃப் இருக்கும்பா, எஃப். ஓகேவா? எஃப்க்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி ஜே இருக்குது. ரைட்டு? அப்போது அதுவும் கரெக்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஏக்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி இ இருக்குது, ஈக்கு அடுத்து 3 லெட்டர் தள்ளி எம் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. ரைட்டு? இந்த இது பாருங்கள், எஃப்க்கு ஃப்ரண்ட்டில் போகுது டி வந்து. ரைட்டா? ஃபார்வேர்டில் போகும், பின்னால் வருது. ஸோ நமக்கு ஆட் 1ல் இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்த கொஷின் பாருங்க. மென் இன்ட்டு டே இன்ட்டு ஹவர்ஸ் டிவைடட் பை ஒர்க்கு வந்து நம்ம என்ன போடுவோம்னா கீழே போடுவோம். ரைட்டா? இங்கே என்ன சொல்லியிருக்கு? 5 மிஷின் 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடத்தில் தயாரிக்கும். ஓகேவா? அப்போ 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளோ நிமிடங்கள் தயாரிக்கும்? இந்த 5 எந்திரங்கள்ங்கிறது மென், அதுக்கு பதிலாக போடுவோம். அப்போ 5 × 5 எந்திரங்கள் 5 நிமிடத்தில் டைம் மேலே தான் ஆகும்.
5 பாகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கில் வரும். ஸோ 5 வந்து கீழே வரும். டிவைட் பை 5 ஈக்குவல் டு ரைட்டா 100 எந்திரங்கள் எத்தனை நிமிஷத்தில் 100 பாகங்களை தயாரிக்கும். 100 பாகங்கள்ங்கிறது கீழே வரும். ரைட்டா அது வந்து ஒர்க்கில் வரும். ரைட்டு. அப்போ 5 கேன்சல் ஆகும். 100 கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 5. ஆப்ஷன் ஏ 5 நிமிடங்கள். ரைட். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஏபிசி அவங்களோட மொத்த வருமானம் 33,300 ரைட்டுங்களா. அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து 80%. அதாவது ஏபிசி இவங்க ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோனா 80%, 85%, 75%. ரைட்டா. அப்போ அவங்கள சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 80% ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா 20% சேவிங். 20 எத்தனை பர்சன்டேஜ்? 15% சேவிங் ஆகும். அப்போ இவங்க எத்தனை 75% ஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா மீதி 25% சேவ் பண்ணுவாங்க. ரைட்டா. இதுதான் இந்த ரேஷியோ கொடுத்துருக்கு. 7:6:9 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ தான். ரைட்டு. ஓகேவா? ரைட்டு. இப்போது இதிலேருந்து நம்ம இன்கம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்கம் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு? 20% ஆஃப் ஏ ஈக்குவல் டு அதுதான் எவ்வளவு? இந்த 7. ரைட்டா. அப்போது ஒரு 20 5 20 100. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5 இங்கே போய்க்கும். 5 × 7 35. ரைட்டா. அப்போ ஏவோட இன்கம் வந்து எவ்வளவு? 35. அடுத்து பி கண்டுபிடிங்க. பியோட இன்கம் வந்து எவ்வளவு? இங்கே என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 15% இல்லையா. அப்போது இந்த 15% ஆஃப் பி தான் என்னது? இந்த ரேஷியோ 6. அப்போது அடித்தா என்ன ஆகும்? 3 5 15, 25 100. ஓகு 3 3, ஈகு 3 6. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 20 இங்கே போகும். 20 × 2 எவ்வளவு? 40. அப்போ பியோட இன்கம் வந்து 40. அடுத்து சியோட இன்கம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கு? 25% ஆஃப் சி தான் எவ்வளவு? 9 இந்த ரேஷியோ. அப்போ அடித்தா என்ன ஆகும்? 1/4. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இங்கே போய்க்கும். அப்போ 9 × 4 36. ஓகேவா. அப்போது ஏவோட இன்கம் வந்து எவ்வளவு? 35. பியோட இன்கம் வந்து 40. சியோட இன்கம் வந்து 36. இந்த மூணுத்தையும் கூட்டினா எவ்வளோ ஆகும் பாருங்கள்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணையும் கூட்டினா எவ்வளோனா 111 ஆகும். ரைட்டா. அப்போ உங்கள் மொத்த இன்கம் தான் என்ன கொடுத்துரும்? 33,300. அந்த மொத்தம் எவ்வளவு? 111. அப்போ 111 தான் 33,300. அப்போ 1 எவ்வளவு? 300 இல்லையா. ரைட்டா. ஒரு 3 3 மீதி 2 0 300. அப்போ 1 300னா நம்ம பியோட இன்கம் தான் கேட்டிருக்கு. பியோட சேலரி கேட்டிருக்கு. பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்ச சேலரி? 40. ஸோ அப்போ 40 × 300 எவ்வளோ ஆகும்? 12,000. ரைட்டா. ஸோ ஆன்சர் டி இதுக்கு வந்து. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். 3 ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா 2400 டிவைடட் பை இந்த 3 பெருக்கி போட்டுருங்க. எவ்வளோ ஆகும்? 5 20, 23 60. அடித்தா 0 0 4 24 0. இப்போ 40. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். 2 டிஜிட் இருக்குது. அவங்க ஹெச்சிஎஃப் ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 15. அப்போ எத்தனை பேர்ஸ் இந்த மாதிரி அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா அந்த ஹெச்சிஎஃப் வந்து 15. அப்போ ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி நமக்கு வேணும். ஸோ ஏ ப்ளஸ் பின்னு எத்தனை வரும்? 1 எத்தனை பேர் வரும்? ஜோடி வரும் பாருங்க. 1 14 15 வரும். ரைட்டா. 2 13 15 வரும். அப்புறம் 3 12, 4 11, 5 10, 6 9. ரைட்டா. அப்புறம் 7 8, 8 7, 9 6, 10 5, 11 4, அப்புறம் 12 3, அப்புறம் எத்தனை வரும்? 13 2. ரைட்டா. அப்போ 14 1. ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துடுச்சு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 ஜோடிகள் வரும். ஆப்ஷன் சி. ரைட்டா. ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். men 1 day 1 work 1 ஈக்குவல் டு அதேமாதிரி men 2 day 2 into work 2. சரியா. இதுதான் ஃபார்முலா. 8 men 9 ஹவரில்
கம்ப்ளீட்டிவ் பீஸ் வரும் 20 days. சரியா, ஹவரும் மேலே தான் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கு, 8 மென்னு 9 மணி நேரத்தில் 20 நாளில் ஒரு வேலையை முடிக்காங்க. ஈக்குவல் டு 12 மென்னு 10 ஹவரில் எத்தனை நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க, அதுதான் கேட்டிருக்கு. ரைட்டா? ஒரு 10 10 2 10 20, ஒரு 2 2 6 2 12, ரைட்டா? 4 2 8, 3 2 6, ஒரு 3 3 3 9. அப்போ D is equal to 4 × 3 எவ்வளவு, 12. ஸோ ஆப்ஷன் டி. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக ஆகும், அதனால் கொஞ்சம் நான் வேறு பேஜில் செய்கிறேன். ரைட்டுங்களா? அது என்ன கொடுத்துருக்குன்னா, உங்களுக்கு அந்த கொஷினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 183. ரைட்டா? வருஷம் வந்து 3 வருஷம், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 5. ரைட்டா? அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளவு, அசல் தொகை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட்? இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் எடுத்துவாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ, எப்படி எழுதலாம், 5% 5/100 அடித்த எவ்வளவு 1/20. ரைட்டா? ரைட், கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்யணும், இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு 20, 3 வருஷம் அப்படிங்கிறதுனால க்யூப் பண்ணுறோம். அப்போ க்யூப் பண்ண எவ்வளோ ஆகும், 20 க்யூபு 8000. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து நம்ம 8000, இதை வச்சு நம்ம சம்மு செய்ய போகிறோம். ரைட்? ஓகே, இப்போது பாருங்கள், 3 வருஷத்துக்கு பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ 8000 வச்சுக்கோங்க பிரின்சிபலு. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு 5. ஸோ 5/100 இந்த 3 வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்போ 2 0 கேன்சல், எவ்வளோ ஆகும், 8 5 40 400. ஸோ இது முதல் வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி. இது அப்படி கீழே இருக்குங்க. இப்போ 400 திரும்ப 5%, 5/100 அடித்தா எவ்வளோகும், 4 5 20. ரைட்டாக? இது 2ஆவது வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி. இப்போ அந்த 20 அப்படியே திரும்ப கீழே இருங்க. 20 அதே 5%, 5/100. ஒரு 0 கேன்சல், 2 2 5 2 10, 5 5 கேன்சல் 1. ஓகேவா? ஸோ இது 3ஆவது வருஷம் கிடைச்ச வட்டி. இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து 3ஐயும் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கிடைச்ச வட்டியோட 3 பெருக்கணும், 2ஆவது வருஷம் கிடைச்ச வட்டியோட 3 பெருக்கணும், 3ஆவது வருஷம் கிடைச்ச வட்டியோட 1 பெருக்கணும். ரைட்டா? ரைட்டு. ஃபஸ்ட்டு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வருஷத்துக்குள்ளே நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. ரைட்டா? ஓகே, 2ஆவது வருஷம் என்ன இருக்குது, 20 × 3 60 ப்ளஸ் 1, இப்போ 61. ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்டும் சேமாக இருக்கும், 2ஆவது வருஷம் தான் மாறும். ஓகேவா? அப்போது 61. இந்த 61 தான் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வித்தியாசம் 183. அப்போது நம்ம பிரின்சிபல் தான் கேட்டிருக்கு. பிரின்சிபலுங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம், 8000. இப்போ 8000 வந்து எவ்வளவு, ரைட்டா? அப்போது 3 61 183. அப்போ x = 8000 × 3 எவ்வளோ ஆகும், 24000. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன, 24000. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 24000. ரைட்டா? ஆப்ஷன் சி. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். ரமேஷ் வந்து 15600 ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணதாக 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷம் கழித்து அவங்க கிடைச்சக்கூடிய வட்டியை அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்துட்டாங்க. அப்போது 4ஆவது வருஷம் அவங்க 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவு, 4ஆம் ஆண்டு எவ்வளோ அவங்க இணைப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு பாருங்கள், 15600 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 10%. வருஷம்னா 2 வருஷம். ரைட்டு. இதுக்கு என்ன, இப்போ எவ்வளோ வட்டி வருதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ 156 × 2 எவ்வளோவும், 156 × 2 6 2 12, மீதி 1, 2 10 11, மீதி 1, 1 2 3, இன்னொரு 10க்கு 0. அப்போ 3120 தான் வருது 2 வருஷத்துக்கு. அதை என்ன செய்தாங்க, இணைச்சிக்கிட்டாரு பிரின்சிபல் அமௌண்ட்டோட. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 15600. அது கூட இந்த வட்டி இணைச்சிருந்தாங்க 3120. இப்போ எவ்வளோவும் 0 2 7 8 1. இப்போ என்ன செய்தாங்க, இந்த 18720க்கு 2 வருஷம் கழிச்சு, இப்போ 18720 இன்ட்டு 10%, 10% 2 வருஷம். அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1872 இன்ட்டு 2 எவ்வளோகும், 4
7 14 மீதி 1 8 16 17 மீதி 1 1 2 3 3744 ரூபாயை அவர் திரும்ப அதில் ஆட் பண்ணுவார். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 சர்க்கிள் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 3.5. அது ஒன்று டச் பண்ணியிருக்கும்போது அந்த நடுவில் இருக்க ஏரியாவோட அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டாக அமைக்க அப்படி. ஓகேவா? சரி, இந்த கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இன்னொரு பேஜ் வச்சுக்கிறேன். ரைட், இந்த கொஷின் பாருங்கள். அதாவது 3 சர்க்கிள் இருக்குது, இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. ஒவ்வொரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தாச்சுன்னா 3.5. ஸோ இது 3.5, இது ஒரு 3.5 இருக்கும் இல்லையா? இது ஒரு 3.5, இது ஒரு 3.5. இங்கே ரேடியஸ் பாருங்கள், இதுவும் 3.5. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஏரியா இதுதான், இந்த ஏரியா நமக்கு வேணும், இதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை பாருங்கள், இந்த ஏரியா பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இது என்னவா இருக்குது? ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. என்ன ட்ரையாங்கிள்னால் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட்டு. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏரியா கண்டுபிடிச்சி அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சோம். ரைட்டா? சரி, இப்போ எப்படி செய்யலாம் பாருங்கள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்போ இதோட ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியானது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4 a² தான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது நம்ம √3க்கு அப்புறம் என்ன வெளியே போகலாம்? 1.73. ஓகேவா? 1.72, 1.71 ஒன்று 1.73 போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட்டு. 1.73 / 4 இன்ட்டு ஏ வேணும். ஏங்கிறது சைடு, அதாவது இந்த ஒரு சைடு, எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3.5, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3.5. இந்த ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ இருக்கும்? 7 இல்லையா? ஸோ அப்போ இன்ட்டு 7. அப்போ ஒரு சைடு வந்து நமக்கு என்னது? 7. ஓகேவா? 7. அப்போ 7² நமக்கு வேணும். a² 7². இப்போ என்ன வரும்? 1.71 இன்ட்டு 49 / 4. இதை கேன்சல் பண்ண எவ்வளோன்னா 21.21 வரும். ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடம் ரைட்டா? அதாவது இந்த இடம் ஒரு சர்க்கிளோட ஆர்க்கு. அப்போ இந்த இடம் இந்த சர்க்கிளோட ஆர்க்கு. அப்போ இந்த இடம் இந்த சர்க்கிளோட ஆர்க்கு. இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளை கழிச்சிட்டோம்னா நம்ம நடுவில் உள்ள பகுதி கிடச்சிடும். ரைட். இப்போது இந்த ஆர்க்கு வந்து என்ன செக்டார், இது வந்து செக்டாகுமோ? இந்த செக்டார் என்ன சொல்லலாம்? செக்டரோட ஃபார்முலானது r² θ/360. ரைட்டு. இங்கே வந்து தீட்டாங்கிறது என்ன ஆங்கிள் நம்ம போடலாம்? இந்த அதுக்கு வந்து என்ன ஆங்கிள் போடலான்னா 60 டிகிரி போடுவோம். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து எவ்வளோனா 180 டிகிரி. ரைட்டா? இந்த எத்தனையாக பிரிச்சிருக்கு? 3 தான் பிரிச்சிருக்கு அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 1 2 3. ஸோ /3 அடிச்சனா எவ்வளவு? 60 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆர்க்கு வந்து எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி. அப்போது பை இன்ட்டு r² இன்ட்டு 60/360 அடித்த எவ்வளோ ஆகும்? 1/6. ரைட்டா? அப்போது மொத்தம் எத்தனை இருக்குது? இதேமாதிரி 3 இருக்குது. இப்போ நம்ம ஒரு செக்டார் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 செக்டார்னால் 3 இன்ட்டு பைக்கு போல் என்ன வேல்யூ போடலாம்? 3.14. ஓகேவா? 3.14 இன்ட்டு /6. ரைட்டா? ஸோ பைக்கு போல் 3.14. r² வந்து எவ்வளவு? r² வந்து எவ்வளவு? r வந்து எவ்வளவு? 3.5. அப்போது 3.5². ஓகேவா? மொத்தம் எத்தனை செக்டார்? 3 செக்டார். 1 2 3 செக்டார். அதனால் 3 போட்டிருக்கோம். இன்ட்டு பையோட வேல்யூ வந்து எவ்வளவு? 3.14. இது ஸ்கொயர் கிடையாது, சாரி, 3.14. ரைட்டா? இன்ட்டு இந்த ரேடியஸ், இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு? தீட்டா வந்து 60 டிகிரி. ஸோ இன்ட்டு 1/6. 60/360 1/6 இன்ட்டு
இன்ட்டு ரேடியஸ், சரியா, இந்த ஆர் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டாச்சுன்னா எவ்வளோ வரும்னா 19.2 வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரேடியஸ் ஏரியாவும் கிடச்சிச்சு, இந்த செக்டார் ஏரியாவும் கிடச்சிட்டு, இந்த ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா நமக்கு நடுவில் உள்ள ஏரியா கிடச்சிக்கும். ஸோ அப்போ 21.21 மைனஸ் 19.2 எவ்வளோ வரும்னா 1.97 வரும். ஓகேவா? ஓகே, இப்போ ஆன்சர் 1.97. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் போடலாம்? 1.975 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு டைஸ் இருக்குது, அதில் 2 இஸ் adjacent to 3, 5, 6. அதாவது 3க்கு adjacent 2 இருக்குது, 5க்கு adjacent 2 இருக்குது, 6க்கு adjacent 2 இருக்குதுன்னு கொடுத்துருக்கு. சரியா? ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஆப்ஷனில் 3 is adjacent to 6ன்னு கொடுத்துருக்கு. அப்போ அது தப்புங்க. 3 தான் 2ன்னு கொடுத்துருக்கு. ரைட்டு, இது தப்பு. அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கு? 2 is adjacent to 4. இங்கே 2 வந்து 6 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 4 கொடுக்கல. இது தப்பு. ரைட்டா? அப்போது அடுத்து வந்து 2 is adjacent to 1ன்னு கொடுத்துருக்கு. இங்கே 3, 5, 6 தான் இருக்குது. ஸோ அப்போ இது தப்பு. அப்போ என்ன ஆன்சர் இருக்கும்? 1 is adjacent to 4. ஸோ பி ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். 5 கேர்ள் மொத்தம் இருக்காங்க. ரைட்டா? 1, 2, 3, 4, 5. மிடில் யார் இருக்கான்னு கொடுத்துருக்காங்க? மோனிகா மிடில் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. அடுத்து ரோசி இஸ் நாட் adjacent to சிவநந்தினி அண்ட் அபி. சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்தில் ரோசி இல்லை. ரைட்டா? அப்போ இங்கே ரோசி இங்கே போட்டுருங்க, சிவநந்தினி இங்கே போடலாம், அபியை இங்கே போடலாம். ரைட்டா? ரைட்டு. ரோசி இஸ் adjacent to மோனிகா. அப்போ ரோசி வந்து பக்கத்தில் மோனிகா பக்கத்தில் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மோனிகா பக்கத்தில் தான் ரோசி இருக்குது. ரைட்டு, ஓகே. இப்போ மீதி யார் இருக்கா? அனுராதாவும் இங்கே போட்டுருங்க. ரைட்டா? அனுராதாவும் இங்கே போட்டலாம். கொஷின் என்ன கேட்டிருக்கு? தென் அனுராதா இஸ் adjacent to whom. அனுராதா யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க? ரோசி பக்கத்தில். ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஓகே. அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். ABCDEFன்னு 6 பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா? அதாவது ABCDEF இதில் எது வந்து இந்த கொடுத்துருக்க ஆன்சரில் எது இதில் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, E வந்து 22 வயசு, அவங்க தான் எல்டு வயசானவங்க கொடுத்துருக்காங்க. E வந்து 22 வயசு. சரியா? ரைட், அவங்க தான் வயசானவங்க கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போது அடுத்து என்ன பாயிண்ட்னா, ஏ வந்து பியோட மூத்தவர். ஏ வந்து பியோட மூத்தவர். ஸோ அம்புக்குறி அதோட கட்டையை சின்னதாக போட்டுருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து பியோட மூத்தவர். அப்புறம் வந்து சி வந்து டியோட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து டியோட மூத்தவர். ஓகேவா? ரைட். எஃப் வந்து சிக்கும் டிக்கும் நடுவில்னு கொடுத்துருக்காங்க. எஃப் வந்து சிக்கும் டிக்கும் நடுவில். ரைட்டா? ஓகே. இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஏ வந்து 18 வயசு வச்சுக்கோங்க. அப்போ பி வந்து அதோட கம்மி, ஸோ 17 வச்சுக்கோங்க. டி வந்து சி வந்து 21 வச்சுக்கோங்க, டி வந்து 20ன்னு வச்சுக்கலாம். ரைட்டு, ஓகேவா? ரைட்டு. ஏன்னா டி வந்து சியோட ஒரு வயசு கம்மி. இப்போ என்ன கொடுத்துருக்கு? இதில் உள்ளது எந்த கன்க்ளூஷன் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்க்கு வந்து 20 வயசுன்னு வச்சா என்ன ஆகும்? எஃப் வந்து என்னன்னா இடைப்பட்டவர்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கு யாருக்கும்? சிக்கும் டிக்கும் இடைப்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சிக்கும் டிக்கும் இடைப்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் டி பாருங்கள். எஃப்க்கு வந்து 20ன்னு வைங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 20. எஃப் 20னா உங்களுக்கு சி எவ்வளோ இருக்கணும்? 22 இருக்கணும். டி வந்து 21 இருக்கணும் இல்லையா? எஃப் வந்து இதுக்கு இடைப்பட்டவர். ஸோ எஃப் 20னா சி டி வந்து 21 இருக்கணும், சி வந்து 22 இருக்கணும். அப்போ அப்படி வைக்க முடியுமா? ஆல்ரெடி இ தான் இருக்கையிலே பெரிய 22 வயசுன்னு கொடுத்தாச்சு. அப்போ சி 22 வந்துடும். ஸோ இந்த கன்க்ளூஷன் தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குன்னா, இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 0.1, அதாவது 1 ஸ்கொயர் மாதிரி. இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 0.9. 0.9னா எத்தனை? 3 ஸ்கொயரு. ஓகே. இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 2.5. 2.5னா 5 ஸ்கொயரு.
அதாவது 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 5 ஸ்கொயரு அப்படி ஒற்றைப்படை நம்பராக போகுது. அப்போ 4 இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 49 4.9 தான் 7 ஸ்கொயர். அடுத்து என்ன வரணும்னா 9 ஸ்கொயர் வரணும். சரிங்களா? 9 ஸ்கொயர்னால் என்ன வரணும்? 8.1 ரைட்டா? இப்போ 8.1. ஸோ 8.1 ப்ளஸ் 8.9 அந்த கண்டுத்தி கூட்டினா எவ்வளோ இருக்குது? 17. ஸோ 17 தான் ஆன்சர். ரைட். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். பீட்ரு வந்து 30% மார்க் எடுத்து 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு. அதாவது 30% மார்க் எடுத்து 10 மார்க்கில் ஃபெயிலு. இப்போ பாஸ் ஆகும்னு நினச்சிக்கணும், 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும். ஸோ அதனால் +10 ஈக்குவல் டு பால் வந்து 40% எடுத்து 15 மார்க் அதிகமாக எடுத்துருக்காரு பாஸ் பர்சன்டேஜோட. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் வேணுன்னா நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் வேணும்னு நினச்சிக்கணும், இது -15. ஓகேவா? புரியுதா? 30% எடுத்தனால 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு. அப்போ 10 மார்க் சேர்த்தா தான் பாஸ். ஸோ +10. இங்கே இவங்க வந்து பால் வந்து 40% எடுத்தனால அதிகமாக 15 மார்க் எடுத்துருக்காரு. ஸோ அதனால் -15. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ்னால் ஈக்குவலாக ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போது 30% 5 போனால் 10% ஆகும் இல்லையா? ரைட்டு. -15 இந்த சைடு வரும்போது +15 ஆகும். அப்போ மொத்தம் 25. அப்போ 10% தான் எவ்வளவு? 25. நமக்கு என்ன கேட்டிருக்கு? பாஸ் மார்க் கேட்டிருக்கு. பாஸ் மார்க்கில் நம்ம இதை எடுத்துக்கோங்க. அப்போ 10% 25னா 30% எவ்வளோ வரும்? 75. அப்போ 75 + 10 எவ்வளவு? 85. அப்போ பாஸ் மார்க் எவ்வளவு? 85. ஆப்ஷன் சி. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குன்னா அகிலா 80% எடுத்திருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு இருக்காங்க. அந்த 80% தான் 576. அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு? 80% எப்படி எழுதலாம்? 80/100 அடித்தா என்ன ஆகும்? 4 கண்டா 8, 5 கண்டா 10. ரைட்டா? ரைட். இந்த 4 தான் எவ்வளவு? 576. அப்போ 5 வந்து எவ்வளவு? ஸோ 4 = 576. 5 = எவ்வளவு? ஒரு நாள் 4 மீதி 1 4 நாளா 16 மீதி 1 4 நாளா 16. இப்போ 144 × 5 4 5 20 2 4 5 20 22 மீதி 2 1 5 6 7 720. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். XY ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா? XYயோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. X டிவைட்னு அர்த்தம். X டிவைட் பை எவ்வளவு? 7.5 ஈக்குவல் டு 8/y ஈக்குவல் டு 7/17.5. ரைட்டாக இதுதான் கொடுத்துருக்கு. அது இஷ்டுனா டிவைட்னு அர்த்தம். ஸோ X டிவைட் பை 7.5 ஈக்குவல் டு 8 டிவைட் பை 5y ஈக்குவல் டு 7 டிவைட் பை 17.5. ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸும் இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ஒய்யும் இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்கள். ரைட்டா? சரி. இப்போ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க. எக்ஸ் டிவைட் பை 7.5 ஈக்குவல் டு 7/17.5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7.5 ஈக்குவல் டு கஞ்சிடும் போது மல்டிப்ளையில் போகும். ஓகேவா? ஸோ 7 × 7.5 டிவைட் பை 17.5. ஓகேவா? இதுதான் எக்ஸ். ஓகே, எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஒய்யை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 8/y ஈக்குவல் டு 7/17.5. ஓகேவா? ஸோ ஒய் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இங்கே வரும்போது தலைகீழ வரும். அப்போ 8 × 17.5 டிவைட் பை 7. ஓகேவா? இப்போது நமக்கு ஒய் கிடச்சிச்சு. 8 × 17.5 டிவைட் பை 7. ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்கு? நமக்கு எக்ஸும் ஒய்யோட ரேஷியோ தான் கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸ் டிவைட் பை ஒய் இது டிவைட் பை இது. அப்போது 7 × 7.5 டிவைட் பை 17.5 இன்ட்டு இந்த வேல்யூ தலைகீழமாகும். ஸோ எக்ஸ் பை ஒய் போடும்போது ஓகேவா? தலைகீழ மாறிச்சு என்ன பண்ணுவோம்? 7 டிவைட் பை 8 × 17.5. ரைட்டா? ரைட்டு. இப்போது 7/5. ஓகே, ரைட். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 7 இது 2.5 வரும். 7 இங்கே 2.5. ரைட்டா? ரைட். 1 2.5 இது 3 வரும். ரைட்டா? அப்போது 3 டிவைடட் பை 8 × 2.5. அப்போ 3 டிவைட் பை 8 × 2.5 வரும் 40. ஸோ சரி 8 × 16 20 வரும். ஓகேவா?
அப்போ என்ன வரும் 3:20 ஆப்ஷன் சி ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். 1600 பியும் கியூவும் பிரிச்சுக்கிறாங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 5:3 கியூவோட ஷேர் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டோட்டல் வேல்யூ மொத்த உழுது போட்டணும். 5 + 3 வந்து எவ்வளவு 8. யாரோட ஷேர் கேட்டிருக்கு, கியூவோட ஷேர். கியூ வந்து என்னது 3. அப்போ 3 இன்ட்டு அந்த அமௌண்ட் எவ்வளவு 1600 கேன்சல் பண்ண 8 8 16. அப்போ 3 × 200 எவ்வளவு 600 ஆப்ஷன் பி. இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினு நான் வேறு பேஜில் செய்கிறேன், இது பெருசாக வரும். ஓகேங்களா ரைட்டு. இந்த கொஷின் பாருங்கள். இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 2x whole cube minus 27 3 ஆக்கலாம் இல்லையா, 3y whole cube ரைட்டா. இதை எப்படி பிரிக்கலாம். சரி ரைட். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a³ மைனஸ் b³ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா. சரி ரைட். a³ மைனஸ் b³ ஃபார்முலானது a மைனஸ் b a² ப்ளஸ் b² ப்ளஸ் ab ரைட்டா. சரி ரைட்டு. இப்போது இங்கே a³ என்னது, இங்கே a வந்து என்னது 2x, a is equal to 2x, b is equal to 3y. ஓகேவா ரைட். அப்போது எப்படி எழுதலாம், a மைனஸ் பிக்கு 2x மைனஸ் 3y ரைட்டா. 2x மைனஸ் 3y இன்ட்டு a² என்னது 2x. ஓகேவா. 2x தான் a. அப்போ என்னது 4x² ப்ளஸ்ஸு ஏபிக்கு என்ன போடுதான் 2x இன்ட்டு 3y 2 × 3 6xy ப்ளஸ்ஸு b² வந்து 3y². அப்போ என்ன ஆகும் 9y² ரைட்டா. சரி, இதை நம்ம இப்படி பிரித்தாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டாவது தான் எப்படி பிரிக்கலான்ட்டு. ஓகேவா. இதுக்கு காமனாக 2 வெளியே எடுத்துருங்க. 2 வெளியே எடுத்தால் 2³ வெளியாகும். அப்போது ரைட்டா. இது காமனாக 2 வெளியே எடுத்தால் 2³ அப்போ 2x மைனஸ் 3y. ஓகேவா. 2x மைனஸ் 3y ரைட்டு. அடுத்தது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் எக்ஸை காமனாக எடுத்துருங்க. ஸோ அப்போ x². அப்போ 2x மைனஸ் 3y. ஓகேவா ரைட். இப்போ எல்சிஎம் நம்ம கேட்டிருக்கு. எல்சிஎம்னா இந்த காமனாக இருக்கிறத பாருங்கள் ரைட்டா. இந்த காமனாக இருக்க வேல்யூவை எடுக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட்டா. இங்கே நம்ம இந்த க்யூபு இதை போட முட்டாச்சு, க்யூபு இங்கே இந்த ஸ்கொயர். ஓகேவா சரி ரைட். இப்போ இந்த இதில் காமனாக இருக்க வேல்யூ என்னது 2x மைனஸ் 3y தான் காமனாக இருக்குது. அதிலே பெரிய வேல்யூ எதுவும் பார்க்கணும். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் ரைட்டா. அப்போது மீதி உள்ளதை எழுதிடணும். மீதி இது இருக்குது 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ்ஸு 9y². அப்போ மீதி இங்கே ஒன்று இருக்குது பாருங்க 2³ x². ஸோ ஆப்ஷன் இதுதான். ஓகேவா. இதுதான் ஆன்சர். டூ க்யூபு x², 2x மைனஸ் 3y க்யூபு, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி ரைட்டா. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது சரியா. ரெக்டாங்கிள் இருக்குது. அதோட மூளை விட்டம் வந்து அது குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக இருக்குது. குறுகிய பக்கம் தான் என்னது பிரெத்து. இதுதான் குறுகிய பக்கம், இது லாங்கஸ்ட் லைன். ஓகேவா. இதோட டயக்ரால் வந்து எப்படி இருக்குன்னா இதுதான் டயக்ராலு. குறுகிய பக்கத்தோட 3 மடங்காக இருக்கான். அப்போ அது பின்னா இது 3bன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ரைட். ஓகே. இப்போது இந்த டயக்ராமுக்கு ஃபார்முலா என்னது நமக்கு d² இஸ் ஈக்குவல் டு L² ப்ளஸ்ஸு b². ஓகேவா ரைட். அப்போது d வந்து உங்களுக்கு 3b. அப்போது 3b² ஈக்குவல் டு L² ப்ளஸ்ஸு b². ஓகேவா. அவங்க எதோ கேட்டிருக்காங்க லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க ரைட். அப்போது
3b ஸ்கொயர் எவ்வளோ ஆகும் 9b ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயரு இந்த சைடு வந்துடுமா, ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கா, இது ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது மைனஸ் ஆகும். அப்போது 8b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். நமக்கு ரேஷியோ எல்லுக்கும் பிக்கு தான் கேட்டிருக்கு. அப்போது எல் ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா, ரைட்டு. இப்போது எல் பை பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8/1. ஓகேவா, 1 இருக்குன்னு அர்த்தம். சரி, நம்ம இந்த ஸ்கொயர் எடுத்தனால இங்கே ரூட்டு போட்டிருக்கோம். ஓகேவா, ஓகே. இப்போது எல் பை பி ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், 4 × 2 தான் 8 டிவைட் பை 1 ஹோல் பவர் ரூட்டு. அப்போ எல் பை பி ஈக்குவல் டு 4க்கு எப்படி எழுதலாம், 2 × 2 4. அப்போது ஒரு 2 எடுத்துடலாம் வெளியே. இப்போ 2√2 டிவைட் பை 1. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது 2√2/1, ஆப்ஷன் டி. ஓகே.